வணக்கம். மதுரை டு ஆப்பிரிக்கா சேனல். நவனிதக்ஷன் காளிதாஸ். வருகின்ற 12/8/2026 ஆடி அமாவாசை. எப்பையும் சொல்கிறது தான், ஆடி அமாவாசைக்கு நம்ம முன்னோர்களை நினைங்க, தர்ப்பணம் கொடுங்க அப்படின்னு. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், என்ன கேட்டார்னா, இப்போ இங்கே தர்ப்பணம் கொடுக்குறோம், போனவர் மறுபிறவி எடுத்துட்டாருன்னா அவருக்கு எப்படி இந்த தர்ப்பணம் போய் சேரும்? இல்லை அவர் சொர்க்கத்தில் இருந்தாருன்னா அவருக்கு எப்படி தர்ப்பணம் போய் சேரும் அப்படின்னு கேட்டார். இதை என்கிட்ட மட்டும் கேட்கல, மகா பெரியவாட்டையும் இதே கேட்டிருக்காங்க, இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்போ மகா பெரியவா என்ன சொன்னாரோ அந்த இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஏன் இந்த அமாவாசை ரொம்ப ஃபேமஸ்? ஏன்னா ஆடி மாதத்தில் சந்திரனோட வீட்டில் சூரியன் வரார். சந்திரன்றவர் தாய்ஸ்தானம், சூரியன்றவர் தந்தை ஸ்தானம். அதாவது தாயும் சந்தையும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அமாவாசை. சூரியனும் சந்திரனும் நேர்கோடில் இருக்கிறது தான் அமாவாசை. தான் சயின்ஸும் சொல்லுது. ஸோ அதே தான் நம்மளோட சாஸ்திரமும் சொல்லுது. இதை வச்சு தான் கிருஷ்ணர் அமாவாசை நடத்தினார். அமாவாசைக்கு முத நாளே அமாவாசை நடத்தினார் கிருஷ்ணர். ஏன்னா சூரியனும் சந்திரனையும் எதிர்த்தாப்புறம் நிற்க வச்சுட்டு இதுதான் அமாவாசைன்னு சொன்னார். இப்போ மகா பெரியவா என்ன சொன்னா அதை கேட்போம். மகா பெரியவாட்ட போய் ஒருத்தர் சொல்லி கேட்டிருக்கார், பெரியவா நீங்கள் சொல்கிறீங்களே சிராத்தம் பண்ணுங்கோ, எல்லாரும் தர்ப்பணம் பண்ணுங்கன்னு. ஸோ இப்போ எப்படி அவளுக்கு போய் சேரும்? அதாவது நம்ம பெரியவங்க மோட்சகதி அடைஞ்சிட்டா அந்த மோட்சகதியில் இந்த பலன் போய் அவங்களுக்கு போய் சேரும். எப்படி சேரும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன், இங்கே சம்பாதிக்கிற காசு நான் இந்த ஊரில் சம்பாரித்து நம்ம ஊருக்கு அனுப்புகிறேன். ஆனால் அவங்களுக்கு எப்படி போய் சேருது? அந்த ஊர் காசாக தானே போய் சேருது. இதே மாதிரி தான் அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எது பயன்படுமோ அந்த மாதிரி போய் சேர்ந்துடும். ஒருத்தரோட மறுபிறவி ஒரு பசுமாடாக இருந்தால் அவருக்கு புல்லாக போய் சேரும். ஒருத்தருக்கு மறுபிறவி பூனையாக இருந்துச்சுன்னா அவருக்கு பாலாக போய் சேரும். ஒருத்தரோட மறுபிறவி நம்மளுக்கு வேறு ஏதோ ஒரு மனுஷனாகவே அவர் பிறந்திருந்தா அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு பசி அறுத்துறதுக்கு சாப்பாடாக போய் சேரும். அவரோட ஆத்மாவுக்கு ஒரு எனர்ஜியாக போய் சேரும். இதுதான் நம்மளோட சனாதன தர்மம் சொல்லுது. ஆடி, புரட்டாசி, தை இந்த 3 அமாவாசையும் நம்ம கண்டிப்பாக நம்மளோட பெரியவங்களுக்கும், அனாதையை இறந்த யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும், அதாவது குழந்தைகள் இல்லாமல் இறந்துருக்காங்களா அவங்களையும் நினைக்கணும், நம்மளோட குருக்களை நினைக்கணும், நம்மளோட நண்பர்களை நினைக்கணும். சாஸ்திரம் பண்ணும்போது பண்ணும்போதும் தர்ப்பணம் பண்ணும்போது கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவார் வாத்தியார். அதாவது தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அறிஞ்சவங்க, அறியாதவங்க இவங்க எல்லாத்துக்கும் இந்த எள்ளும் தண்ணியும் போய் சேரட்டும், அவங்களுக்கு முத்தி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்மளோட சனாதன தர்மம் உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நீ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, யாருக்கு வேணால் கொடுக்கலாம். நீங்கள் கையால் போனீங்கன்னா உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்களே கொடுத்துட்டு வந்துடலாம் அட்வான்ஸாக. அதுக்கெல்லாம் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மள்கிட்ட. ஏன்னா பெண் குழந்தைகள் இருக்கவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சில குழந்தைகள் கொடுக்கறதே கிடையாது அப்பா அம்மாவுக்கு. அப்போ நம்மளுக்கெல்லாம் எப்படி நற்கதி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணும்.
நம்மளே போய் கயால நம்மளுக்கு முன்னாடியே கொடுத்துட வேண்டியதா, நம்மளுக்கு நம்மளே கொடுத்துட வேண்டியதா. கயாவுக்கு போனால் அங்கே தாய்க்கு ஒரு 5 ஸ்லோகம் இருக்கு. அந்த 5 ஸ்லோகத்தையும் அங்கே இருக்க வாத்தியார் தமிழ்லே சொல்லுவார். தமிழில் சொல்லும்போது அழுகாத ஜென்மமே கிடையாது. அங்கே எல்லாரும் அழுதுருவாங்க. தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பெற்றா, அவளுக்கு இந்த பிண்டத்தை போடுறேன்னு சொல்லும்போது அழுகாதாலும் அழுதுருவாங்க. அந்த அந்த அதை எழுதினது யாருன்னா ஆதிசங்கரர். அதே மாதிரி உயிரோடு இருக்கும்போது தாய் தந்தையருக்கோ தன்னுடைய மூதாதையருக்கோ முடியாதவங்களுக்கு நம்மளுனால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க. அதுவே பெரிய தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமம். அவங்க இறந்த பிறகு அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறத விட இப்போ உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுங்க. இது என்னோட தாழ்வான ஒரு வேண்டுகோள். 10 ரூபா கொடுக்கறதுக்கு 1 ரூபா கொடுங்க. அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்த மாதமே நீங்கள் வந்து 10 ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலை உயரும். அதுக்கு நானே சாட்சி. நீங்கள் அப்படி செய்யுங்க. கண்டிப்பாக 1 ரூபா கொடுத்த இடத்துல நீங்கள் 10 ரூபா கொடுக்க அளவுக்கு உங்களோட நிலைமை மாறும் மாறும் மாறும். ஜெய்ஹிந்த். நன்றி.